543 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சோட ஒரு காரு ரியல் லைஃப்ல ப்ராக்டிக்கலாகவே ஒரு 450 அப்படிங்கிறது நிறைய பேர் எடுத்து ஒரு வீடியோவாக வந்து போட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிராண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐஸ் இன்ஜினில் இதுவரைக்கும் யாராலையும் தொட முடியாத ஒரு ஹைட்டில் வந்து இருக்காங்க. இன்ஃபேக்ட் செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸில் ஒரு 50% தான் எவ்ரி மந்த் எவ்ரி இயரே அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிராண்டு ரொம்ப வருஷமாக இந்த ஈவிக்குள்ளேயே வராமல் ஒரு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் இப்போ ஃபைனலாக உள்ளே வந்திருக்காங்க. அந்த பிராண்டு தான் மாருதி சுசுகி. நம்ம கூட இன்னைக்கு இருக்கிற காரு ஈவிட்டாரா நம்ம கூட இருக்குது. ஸோ இது 2025ஓட எக்ஸ்போவில் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அப்போவே நம்ம இதை வந்து வாக் அரவுண்ட் பண்ணியிருந்தோம். இதோட லான்ச் ஈவெண்ட்டுக்கும் விஜய் ப்ரோ வந்து போயிட்டு அதை ஒரு டிரைவ் ரிவ்யூவாக வந்து போட்டிருப்பாரு. ஸோ இன்றைக்கி தான் எனக்கு பர்சனலாக இந்த கார் டிரைவ் பண்ணுறதுக்கு கிடச்சிருக்கு. இந்த சென்னைக்குள்ளே இதை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஓவரால் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு நமக்கு டிரைவுக்கும் சரி ரிவ்யூக்கும் இந்த ஈவிட்டாராவை நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது சென்னையில் காட்டுப்பாக்கம்ல இருக்கிற விஷ்ணு கார்ஸ் நெக்ஸா. அவங்க தான் நமக்கு இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே டிஸ்பிளேலையும் வெஹிக்கிள் இருக்கு, டெஸ்ட் டிரைவுக்கும் வெஹிக்கிள் வந்து அவைலபிளாக இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கீழே அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்க நம்பர் இருக்கும். நீங்கள் ரீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குரிய ஸ்லாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது யூரோ அண்ட் பாரத் என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டட் வாங்கின கார் தான் இது. ஒரு அடல்ட்டுக்கும் சரி சைல்டுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. அது போக 7 ஏர் பேக்ஸ் அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக நீ ஏர் பேக் வந்து இதில் வருது. அதனால 7 ஏர் பேக்ஸ் இதில் கிடைக்கும். இதோட பவர் ட்ரெயின் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது பேசிக்கலி ஈவி. அதனால உள்ளே வந்து நமக்கு மோட்ரு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாகவே வந்து உங்களுக்கு போனட் இருக்குது. ஒரு நல்ல சவுண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு நடந்திருக்கிறது தெரியுது. உள்ளேயுமே ஃபயர் வால் ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டைட்லி பேக்டான ஒரு ஹூட் தான் வந்து இது. ஈவன் ஃப்ரண்ட்க்கு கூட நமக்கு இதில் அவைலபிள் கிடையாது. ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவில் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுக்குரிய ஹார்ட்வேர்ஸ்லாம் சேர்க்கும் போது இந்த போனட்டே வந்து கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு பேக்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட பவர் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 பேட்டரி பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 61 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்கும் ஒன்று கிடைக்குது. இன்னொன்று 49 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது ரெண்டுக்குமே மோட்டரே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது 49ல் பார்க்கும்போது 105 கிலோவாட் மோட்டரும், இது அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 128 கிலோவாட் வந்து மோட்டரும் கொடுக்குறாங்க. அப்போ பவர் வேல்யூவே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 49 கிலோவாட் ஹவர் பேட்டரியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பவர் வேல்யூ க்ளோஸ் டு 142 பிஹெச்பி வந்து பவரும். இது அப்படியே நீங்கள் 61ல் போனீங்க அப்படின்னா 172 பிஹெச்பி வந்து டெலிவரி பண்ணுது. டார்க் வந்து 193 Nm வந்து 2 பேட்டரிக்கும் உங்களுக்கு டார்க் டெலிவரி பண்ணும். ஸோ இது சிங்கிள் ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் தான் இது ஈவி அப்படிங்கிறதுனால. கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூஸ்வலாக மாருதியில் இருக்கிற அதே கீ ஃபாப் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பின்னாடி சுசுகியோட லோகோ வந்து இருக்குது. அட்லீஸ்ட் ஈவிக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த காரோட ஃப்ரண்ட் லுக்கை நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பல்கியாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு எஸ்யூவி அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட் பண்ணுறாங்க. ஒரு 4.2 மீட்டர்ஸ் லென்த் இருக்கிற ஒரு காரு. அதனால் கொஞ்சம் பல்கியான விஷயங்கள் நிறைய இந்த காரில் இருக்குது. ஒவ்வொன்றா ஒரு வாக் அரவுண்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பம்பர் வந்து ஈவிக்கே உரித்தான அந்த ஒரு பிளெயினான ஒரு பம்பர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு கீழே சின்னதாக ஒரு ஏர் வெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கேமரா இங்கே இருக்கிறது நமக்கு தெரியுது. ஆடாஸ்க்குரிய ரேடார் இங்கே இருக்குது. இதில் லெவல் 2 ஆடாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. 2 வந்து ஃப்ரண்ட்லேயும் சைடில் 2 வந்து உங்களுக்கு கிடைக்கும். கீழே இருக்கிற ஏர் வெண்ட் வந்து அடாப்டிவாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஷட்ரு வந்து இருக்குது. அது கூலிங் தேவை அப்படின்னா அதுவாகவே ஓப்பன் பண்ணிக்குது, இல்லைன்னா அது க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ ஏர் டைனமிக்கு கொஞ்சம் ஒரு ப்ராப்பரான சொல்யூஷனாக அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஆர்எல் வந்து ஒரு 3 டாட்ஸ் மேட்ரிக்ஸ் ஸ்டைலில் வந்து ஒரு ஒய் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே பிளிங்கராகவும் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ஹெட்லைட் வந்து சிங்கிள் டூமில் ப்ரொஜெக்டரில் எல்இடியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பிளெயினான ஒரு கிளாஸ், நல்ல ஒரு ஒய்டராகவே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃபாக் லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கீழே நல்ல லோவில் ஒரு ஃபாக் லேம்ப்பு எல்இடியில் உங்களுக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் நல்ல ப்ராக்டிக்கலான ஒரு பொசிஷனில் வந்து உங்களுக்கு இருக்குது.
ஒரு கன் மெட்டல் கிரேல ஒரு சின்னதாக ஒரு கிளாடிங்குமே அதை சுற்றி இருக்குது. இந்த பம்பரே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி பிளாக்ல தான் வந்து உங்களுக்கு வருது. அங்கங்கே நிறைய கட்ஸ் கொடுத்து ஒரு பல்கியான ரக்கடான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பம்பர் வந்து கொஞ்சம் ஒரு பல்காக நிறைய கட்ஸோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது கம்மியாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து ஒரு ஆஃப் ரோடர் கிடையாது, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் இது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பக்கா கம்யூட்டருக்கான ஒரு அப்ரோச் ஆங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த போனட் நம்ம பார்க்கும்போது அங்கங்கே நிறையா பல்கியான ஃபீலு இந்த எண்டுலேயும் சரி மிடில்லையும் சரி அங்கேயும் ஒரு மஸ்குலரான ஒரு ப்ரொஃபைல் வந்து தெரியுது. அப்போ இந்த காரை ஃப்ரண்ட் லுக்கை அப்படி ஒரு நல்ல ஊதுன மாதிரியான ஒரு ப்ரொஃபைலில் வந்து இது உங்களுக்கு கிடைக்கும். மேலே வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அப்போ ஆடாஸ்க்கு வந்து கேமராவும் நமக்கு கிடைக்கிது, அதே நேரத்தில் ரேடாரும் நமக்கு வரும். அதுக்கு பக்கத்தில் ரெயின் சென்சிங் வைப்பரும் வந்து நமக்கு கிடைக்கும். வைப்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம்லெஸில் நமக்கு வரும். வெஹிக்கிளோட சைட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளோட லென்த் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது க்ளோஸ் டு 4.275 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதோட கம்பீட் பண்ணுற ஐஸ் இன்ஜின் கார்ஸ் நம்ம பார்த்தோம்னா லைக் கிரெட்டாவாக இருக்கலாம், செல்டாஸாக இருக்கலாம், ஏன் இதோட கிராண்ட் விட்டாராவாக இருக்கலாம், அது வந்து ஒரு 4.3 மீட்டருக்கு இருக்கும். இது கிட்டத்தட்ட அந்த ஜெர்மன் பிராண்ட்ஸான அந்த டைகுன் அண்ட் குஷாக்கோட லென்த்தில் இது ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உள்ளே எப்படி லெக் ரூம் இருக்குங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதோட வீல் பேஸ் வந்து பார்த்தோம்னா 2.7 மீட்டர்ஸ் வந்து இதோட வீல் பேஸ் இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 185 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லோ தான், ஒரு எஸ்யூவிக்குரிய ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்ல முடியாது. ஏன்னா பேட்ரி வந்து இங்கே கீழே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பேக்டாக இருக்குது. இதை கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ சைடில் இருக்கிற கிளாடிங்லாம் நீங்கள் பாருங்கள். வீலாச் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயரான ஒரு வீலாச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பம்பரோடு சேர்ந்து கனெக்ட் பண்ணி சேம் பிளாக்ல அந்த ஒரு மேட் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு ட்ராவலுக்கு ஒரு கேப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வீலாச்சில். அதே மாதிரியே இந்த கிளாடிங் வந்து இந்த சைடில் டோர்லையும் அப்படியே போய் அந்த இந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல ஒரு பல்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. கீழே ரன்னர் போர்டில் கூட அந்த கிளாடிங் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. அது அப்படியே ரியர் வரைக்கும் வந்து உங்களுக்கு போய் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓஆர்விஎம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு யூஷுவலான சிம்பிளான ஒரு ஓஆர்விஎம் தான். அதில் பிளிங்கரும் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் கீழே 360 டிகிரிக்குரிய ஒரு கேமராவும் இங்கே இன்டெகிரேட் ஆகிருக்கு. பட் ரொம்ப பல்ஜாக இதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் மாற்றி கூட டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். டோர் ஹேண்டில் வந்து யூஷுவலாக ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் தான் இருக்குது. ஒரு ரெக்வஸ்ட் சென்சாரும் நமக்கு இதில் கிடைக்கிது. கோ பேசஞ்சர் சைடுமே அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். இங்கே மேலே ஷோல்டர் லைனில் எந்த ஒரு க்ரோமோ எதுவுமே வந்து கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு சைடு தான். ஓரளவுக்கு நல்ல ஒய்டரான ஒரு விண்டோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் உள்ள டிஎல்ஓங்கிறது நல்லா இருக்குது. மேலே ரூஃப் ரெயில் வந்து நமக்கு எதுவும் கொடுக்கல. சன்ரூஃப் வந்து இதில் 3 ரூஃபாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிக்ஸ்டு கிளாஸில் வந்து உங்களுக்கு வரும். அதுவும் ஃப்ரண்ட் சிங்கிள் பெயினை விட கொஞ்சம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரியர் டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே சி பில்லரில் தான் வந்து டோர் ஹேண்டில் நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 90 டிகிரிலாம் வந்து ஓப்பன் ஆகலை, ரொம்பவே வந்து கம்மியாக தான் இது இருக்குது. பட் அப்போச்சர் பார்க்கும்போது நல்லா ஒய்டராக இருக்குது. இங்கிரஸ் நம்ம உள்ளே போகும்போது பார்ப்போம். மேலே ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் நமக்கு அதில் கிடைக்கும். வீலோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒரு 18 இன்ச் வந்து வீல் கிடைக்கிது. இன்ஃபேக்ட் இதோட பேஸ் வேரியண்ட்லேருந்து 18 இன்ச் கொடுக்குறாங்க. அது கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். பட் இதோட குளோபல் மார்க்கெட்டில் பார்க்கும்போது 19 இன்ச்சாக கொடுத்துருக்காங்க. பட் இந்தியா மார்க்கெட்டில் மாருதியில் இந்த 18 இன்ச் அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயம்தான். நல்ல ஒய்டராக இருக்குது. 225 55 R18 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு டயர் கிடைக்கும். எம்ஆர்எஃப் டயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஈவிக்கே உரித்தான ஒரு டயர் தான். அலாய் நம்ம பார்க்கும்போது அந்த ஈவியோட ஃபீல் கொடுக்கணுங்கிறக்காக அதே ஒரு ஃபீலில் ஒரு அலாயே பியானோ பிளாக்லையும் சைடில் வந்து ஒரு டைமண்ட் கட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இது ரோட்டில் இது ரன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஃபீல் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியர்லையும் டிஸ்க்கு கொடுக்குறாங்க. 4 வீல் டிஸ்க் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். சார்ஜிங் போட்டு டிரைவருக்கு ஆப்போசிட் சைடில் ஃபெண்டர் லைன்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஏசிக்கு ஒரு போர்ட்டும் டிசிக்கு CCS2 போர்ட்டும் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. அப்போது இதோட ஸ்பீடு வந்து எவ்வளோ வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா 60 கிலோவாட் ஸ்பீடு வரைக்கும் உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணோம். இதோட காரோட வந்து ஒரு 3.4 கிலோவாட் சார்ஜர் வருது. இதில் உங்களுக்கு ஏசியில் வீட்டில் 7.4 கிலோவாட்லையும் ஒரு ஏசி வால் மவுண்டட் சார்ஜரும் வந்து உங்களுக்கு வரும். அப்போ இதோட சார்ஜிங்
டைம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த வெஹிக்கிளில் வர்ற 3.4 கிலோவாட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஐ திங்க் க்ளோஸ் டு ஒரு 15 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்குது. அப்படியே நீங்கள் வால் மவுண்ட்டில் 7.4 கிலோவாட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 6.5 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். 60 கிலோவாட்டில் டிசி சார்ஜரில் நீங்கள் பண்ணும்போது 0 to 80 க்ளோஸ் டு 45 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். இல்லை 0 to 100 பண்ணோம் அப்படின்னா 59 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்குது. ரியரோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது இதோட வித்து ஒரு 1540 mm வந்து இதோட வித்து இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்ல பல்கியாக இருக்கிற ஃபீல் இன்ஃபேக்ட் ரியரில் கூட வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ராங்க்ஸில் எந்த அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் இருக்குமோ அதை லைட்டாக அதை வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் லோவாக கொஞ்சம் நல்லா ஒய்டராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு ஸ்லோப்டான ஒரு விண்ட்ஷீல்டு, தென் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான ஒரு பூட்டோட லிட்டு வந்து நமக்கு இதில் வருது. விட்டாரா அப்படிங்கிற ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. மட்டும் இவி அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த கனெக்டட் டெயில் லேம்ப் வந்து வர்றது கிடையாது, பட் அது கொடுத்துருக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயந்தான். நல்ல ஒரு லென்ஸில் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டோட அந்த டிஆர்எல்லை மேட்ச் பண்ணி அந்த 3 டாட்டடான ஒரு மேட்ரிக் ஸ்டைலில் இருக்கிற ஒரு டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ரிவர்ஸுக்கும் வந்து இங்கே ஒரு எல்இடியில் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அப்படியே வரோம் அப்படின்னா இந்த பம்பரோட கனெக்ட் பண்ணி தான் இந்த பூட்டோட டோர் இருக்குது. இன்ஃபேக்ட் இதோட பட்டனே வந்து உங்களுக்கு இங்கே தான் கிடைக்கும். இங்கே ஒரு 3 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ பூட்டை ஓப்பன் பண்ணோன்னா பூட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் லோயர் பூட் ஸ்பேஸ் தான். 236 லிட்டர்ஸ் தான் வந்து இதோட பூட் ஸ்பேஸு. நீங்கள் இங்கே பார்க்குறீங்க கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பூட் ஸ்பேஸ் தான் வந்து நமக்கு கிடைக்கிது. ஆக்சுவலாக இதில் ஸ்பேர் வீலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் சைஸில் இருக்கும். நான் உள்ளே காமிக்கிறேன். அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த சீட்டை வந்து உங்களால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ரைட்டாக கூட உங்களால் ஃபோல்ட் பண்ண முடியும். அப்படி அப்ரைட்டாக வச்சிங்க அப்படின்னா க்ளோஸ் டு 310 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். பட் அப்படி வச்சிங்கன்னா உங்களால் உட்காரவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் தான் இருக்கும். இதுதான் ஒரு ப்ராக்டிக்கலான சீட்டிங் பொசிஷனு. பட் இதில் இருக்கிற பூட் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த பார்சல் ட்ரேவை எடுத்துகிட்டு மேபி கொஞ்சம் நீங்கள் ஹைட்டாக லோட் பண்ணி சின்ன ஒரு விசிபிலிட்டியோடு தான் உங்களால் பெரிய சூகேஸ்லாம் வைக்க முடியும். இங்கே பின்னாடி சப்வூஃபர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்ஃபினிட்டியோட சப்வூஃபர்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதோட ஸ்பீக்கர் சிஸ்டமே வந்து 10 ஸ்பீக்கர்ஸு வித் இன்ஃபினிட்டியோட இருக்கும். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நான் உள்ளே போய் காமிக்கிறேன். லைட் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு எல்இடியில் ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஃபோல்டபுளாக உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகுது. இதுக்கு மேலே இதை தூக்குனீங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ஆக்சுவலி டூல் கிட்டு அது எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது போக ஸ்பேர் வீல் வந்து ஃபுல் சைஸே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இங்கே நீங்கள் பாருங்கள் வித் அலாயோட ஃபுல் சைஸ்லேயே வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீல் கிடைக்குது. அதுவே மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் ஆக்குப்பை பண்ணிடுச்சு. இப்போ ட்ரெண்டில் ஸ்பேர் வீலே இல்லாமல் பஞ்சர் கிட் கூட நிறையா இதில் வருது. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கல் அப்ரோச்சுன்னு பார்க்கும்போது ஸ்பேர் வீல் இருக்கிறது நல்லது தான். இங்கே கீழே பம்பரு ஃபுல்லி பிளாக்கில் தான் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். நிறையா ஃப்ரண்ட்டு மாதிரியே அப்படி நிறையா பென்ஸோடு வருது. அதே மாதிரி 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ரிஃப்ளெக்டரும் கிடைக்குது. ஸோ காருக்குள்ளே வரலாம். உள்ளே எப்படி கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டோரு அஃப்கோர்ஸ் 90 டிகிரி ஓப்பன் ஆகலை. இங்கே நீங்கள் பார்க்கலாம். பட் ஒரு நல்ல ஒரு ஒய்டரான ஒரு அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்போ இன்க்ரஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சீட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு பிளாக் அண்ட் ப்ரௌன் கலரோட ஃபீலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெதர் அண்ட் ஃபேப்ரிக்கோட மிக்ஸில் தான் வந்து உங்களுக்கு வருது. இதில் வெண்டிலேட்டட் சீட்ஸாக இருக்குது. பட் வெண்டிலேஷன் வந்து உங்களுக்கு இந்த சைடு மட்டும்தான் வந்து உங்களுக்கு வருது. இந்த ஃபேப்ரிக்கில் அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் வந்து இல்லை. இங்கே சைடில் பெர்ஃபரேஷன் எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஏர் வெளியில் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சீட் மட்டும் வந்து உங்களுக்கு 10-வே அட்ஜஸ்டபிளில் பவர் சீட்டாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அப் அண்ட் டவுன் பண்ணலாம். அதே மாதிரி ரிக்ளைனும் உங்களால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு அட்ஜஸ்டபுள் ஹெட் ரெஸ்ட்டும் நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ உள்ளே வரலாம். நான் சொன்ன மாதிரி ஃப்ளோர் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. எஸ், இந்த கீழே வந்து ஃப்ளாட் பாட்டம் இருந்ததுனால ஓரளவுக்கு நம்மளால் ஈஸியாக உள்ளே வர முடியுது. இன்வால் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது. சிட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ரன்ஸ் 1 அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில். இது வந்து ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் கிடையாது. அதனால் சிந்தி உங்கள் காரை ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சிட்ரஸ் அப்படிங்கிறதுக்கு பெருசாக இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை. ஒரு மாதிரி லெமன் ஃப்ளேவர் வந்து இது கொடுக்கும். உங்களுக்கு இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸாக வந்து இருக்கும். இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எஸ் இந்த மாதிரி ஒரு ஃபாயிலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாருங்கள், அப்படி இப்படி லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணி
கப் ஹோல்டரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதோட ஒர்க்கை வந்து அது பார்க்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ்க்கு இந்த ஸ்மெல் வந்து மைல்டாக இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ஷட்டரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்மெல் வேணுமோ அந்த இன்டென்சிட்டியை நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரியான ஸ்மெல் பிடிக்கும், எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு லெமன் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஸ்டேரிங் வந்து டபுள் டீகட்டில் நமக்கு இது கிடைக்கிது. ஸோ இப்போ சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல ஒய்டராக இருக்குது. என்னோட சைஸுக்கு என்னை நல்லா அக்காமடேட் பண்ணுது. கீழே வந்து லம்பருக்குமே ஒரு நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு நல்ல ஒரு ஹக்கியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இந்த சீட்டோட கம்ஃபர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்டர் தையுமே வந்து டீசெண்டாக இருக்குது. நம்ம நல்ல காலை வந்து உள்ளே ஸ்ட்ரெச் பண்ணுற அளவுக்கு ஒரு டெட் பெடல் நல்லா கொடுத்துருக்காங்க. கீழே பெடல்ஸுமே வந்து ஒரு வெல் பேலன்ஸ்டாக, ஐ மீன் வெல் ஸ்பேஸ்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் டிரைவர் சீட்டும் கோ-பேசஞ்சரும் அண்டத்தையும் சரி, சீட்டோட கம்ஃபர்ட்டும் சரி நல்லாவே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டோட டேஷ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இல்லை. மோஸ்ட்லி ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். பட் இங்கே மட்டும் சின்னதாக ஒரு லெதரோட ஃபீல் வந்து ஒரு குஷன் மாதிரி உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஒரு நிறையா கட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே ஒரு ஷார்ப்பாக ஒரு பீக் மாதிரி கூட ஒரு ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. மாருதியில் இது ஒரு நியூ லுக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃபங்கியான ஒரு லுக்காக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு க்ளோ பாக்ஸு ரொம்ப டைட்டான வந்து ஒரு க்ளோ பாக்ஸ் தான் நமக்கு இதில் கிடைக்கிது. இந்த இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10.1 இன்ச்சஸில் ஒரு டச் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டச் சென்சிட்டிவ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் லேக் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றையும் ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிலேயாக தான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் எல்லா விஷயத்தையும் இதில் தான் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ரீஜன் மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப எசென்சியலான விஷயங்கள் எல்லாத்துலேயும் இதை போய் நம்ம தேடி நம்ம பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் வென்டிலேட்டட் சீட் ஆன் பண்ணணுன்னாவே நீங்கள் இதுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். பாருங்கள், இது நம்ம எதையோத்தோட ஏதோ ஒன்று ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, இதை கிளிக் பண்ணோன்னா வென்டிலேட்டட் சீட் இங்கே போய் அது ஓப்பன் ஆகி அனிமேட் ஆகி நின்று அதுக்கப்புறம் இதை வென்டிலேட்டரை 1, 2, 3 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வென்டிலேட்டரோட ஃப்ளோவுமே நீங்கள் பாருங்கள், நமக்கு எங்கே ஃப்ளோ இருக்குங்கிறத க்ளீனாக வந்து காமிச்சிருக்காங்க. கீழே நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. இவ்வளோ தூரம் மேலே நல்லா இருக்குது. பட் மேலே ஷோல்டர் அளவுக்குலாம் வந்து உங்களுக்கு வரல. ஸோ பட் எர்கனாமிக்ஸ் வைஸ் இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போய் கொண்டு கொடுத்தது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. பட்டன்ஸில் கொடுத்துருக்கலாம். அப்படியே இங்கே கீழே வரோம் அப்படின்னா இங்கே ஹசார்டஸ் லைட் வந்து நடுவில் இருக்குது. பட்டன்ஸ் எல்லாமே மாருதியில் யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் ப்ரீமியமாக வந்து பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. நல்ல டச் அண்ட் ஃபீல் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏசிக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இங்கே பட்டன்ஸில் கொடுத்ததுங்கிறது கண்டிப்பாக நம்ம வர வைக்கணும். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரோலர்ஸுமே வந்து நல்ல நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து இந்த ரோலர்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஆடியோவோட குவாலிட்டி ஓகே லெவலில் தான் இருக்குது. 10 ஸ்பீக்கர் வச்சு இன்ஃபினிட்டியோட சிஸ்டம் அளவுக்கு இதில் அந்த குவாலிட்டி நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து நமக்கு இதில் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ நான் ஐஃபோன் 17 வந்து அக்காமடேட் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு ஒய்டரான ஒரு சார்ஜிங் பேடு, 2 கப் ஹோல்டர் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. இங்கே நிறையா பட்டன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இது ரீஜனை ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி சிங்கிள் பெடல் மோடு மாதிரி வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ரீஜன் மோடை மாற்றணும்னா நீங்கள் கிளஸ்டரில் போய் தான் மாற்றணும். ஸ்னோ மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் பார்ட் ஆஃப் டிரைவ் மோடு தான். அதில் ஒரு ட்ராக்ஷன் மோடு இது. ஸ்னோ மோடுன்னு சொல்லி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இது 4 வீல் டிரைவும் கிடையாது. இதில் ஈக்கோ, ஸ்போர்ட்ஸு, நார்மலு 3 மோடு வந்து உங்களுக்கு இதில் டிரைவ் மோட்ஸ் கிடைக்கும். இது டம்மி தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிரைவ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய ஒரு நாப் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இது அப்படியேலாம் நீங்கள் வந்து ஷிஃப்டே பண்ண முடியாது, ரொட்டேட்டும் பண்ண முடியாது. அப்படி அமுக்கி அப்படி ஒரு டிரைவு, அப்படி அமுக்கி ரிவர்ஸு போட்டோன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. பட் ரொம்ப ஈஸியாக சக் 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 சக்னு உழுதுன்னு அர்த்தம் சொல்லலாம். அப்படி அமுக்குனிங்கன்னா நியூட்ரலுக்கு போயிடுது. பார்க்கிங் பிரேக்குக்கு நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் ஹார்டாக தான் உங்களுக்கு இருக்கும். எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்னு வந்து நமக்கு கிடைக்கிது. ஐ மீன் பவர் பிரேக் கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஆட்டோ ஹோல்டுக்குரிய பட்டனும் நமக்கு இருக்குது. ஒரு பெரிய ஒரு மாதிரியான ஃப்ளோட்டிங் ஃபீலில் இருக்கிற ஒரு டேஷ் தான். ஒரு ஈவி அதுக்கு நமக்கு இவ்வளோ பெருசாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்கு கீழே வந்து ஒரு போர்ஷன் இருக்குது. அதில் தான் வந்து உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் அதுக்கப்புறம் யூஎஸ்பியோட இதுவுமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க.
அதை நம்ம கீழே உங்களுக்கு ஷார்ட்டில் நான் போடுறேன். ஓரளவுக்கு நல்ல ஒரு பேக் நீங்கள் வைக்கிற அளவுக்கு, ஹேண்ட் பேக் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது. இங்கே இருக்கிற ஒரு ஆம்ரெஸ்ட்டு இது மூவ் ஆகாது ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம், பட் செம்ம நீளமாக இருக்குது. ரொம்ப நேரோ தான், 2 பேர் கை வச்சா ஓகே. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. அதுக்குள்ளே சார்ஜிங்கோ எதுவுமே வந்து நமக்கு அதில் கிடையாது. இப்போ ரிவர்ஸோட கேமரா குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ரிவர்ஸில் போட்டிருக்கேன். இங்கே நீங்கள் பாருங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப ஆவரேஜான குவாலிட்டி அடாப்டிவில் உங்களுக்கு கிடைக்கிது. இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இந்த ரிவர்ஸ் கேமராலாம் வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 360 டிகிரிக்கு இங்கே ரைட் சைடில் ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து 360 டிகிரி வரும். ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஃப்ரண்ட் மாதிரியே தான், ஓரளவுக்கு ஒய்டராக ஓப்பன் ஆகுது. ஆனால் ஒரு நல்ல ஒரு அப்பச்சர் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ உள்ளே வர்றதுக்கு ஃப்ளோர் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரு ஈஸி இன்க்ரெஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ வந்து உட்கார்ந்ததுக்கப்புறமா இந்த சீட்டு வந்து நல்ல ஒரு குஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளை நல்லா அப்படியே உள்ளே வாங்கி வச்சுருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளாக இந்த சீட்டோட ப்ரொஃபைலும் சரி, இந்த குஷனும் சரி, நல்ல நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. லெக் ரூம் வந்து நீங்கள் பாருங்கள், என்னோடய ஹைட் வந்து 5'8". ஸோ எனக்கு இந்த அளவுக்கு ஒரு நீ ஸ்பேஸ் இருக்குது. என்னால் உள்ளே கொஞ்சம் காலை டக் பண்ண முடியுது. இருந்தால் கூட இந்த சீட் வந்து ரொம்ப லோவில் நான் வைக்கலை. நீங்கள் அப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த காலை உள்ளே சொருக முடியாது. ஓரளவுக்கு இப்படி தான் நம்ம வச்சுக்கணும். அப்போ இப்படி வச்சோம் அப்படின்னா அண்டத்தை அப்படிங்கிறது ரொம்பவே வீக்கு தான். பட் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணோன்னா ஓரளவுக்கு நல்ல அண்டத்தை என்னோடய ஹைட்டுக்கு கிடைக்கிது. பட் 6 ஃபீட்டாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டத்தை வந்து வீக்காக தான் இருக்குது. இந்த சீட்டோட வித்துமே ரொம்ப கம்மி தான். இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் லைட்டாக வந்து ஒரு அண்டத்தைக்கு ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்ஃபர்ட் கிடச்சிருக்கும். லாங் ட்ரைவ் போகும்போது ஒரு நல்ல கம்ஃபர்ட்டோட உங்களால் ட்ராவல் பண்ணியிருக்க முடியும். அது ஒரு சின்ன மிஸ். இங்கே ஹெட்ரெஸ்ட் பார்க்கும்போது அட்ஜஸ்டபிளில் உங்களுக்கு இருக்குது. ஹெட்ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னோடய ஹைட்டுக்கு 5'8" இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெட்ரூம் இருக்குது. 6 ஃபீட் வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம். அப்படி இருந்தால் கூட முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் தலை தட்டும். ஏன்னா அந்த சன்ரூஃப் ஆர் மூன் ரூஃபோட அந்த ஒரு சின்ன பிளைண்டர் வந்து உள்ளே போகிறதுனால இந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் கொஞ்சம் டைட்டு தான். ஓகே, இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹெட்ரெஸ்ட்டுமே வந்து 3 பேருக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து இருக்குது. இந்த ஆம்ரெஸ்ட்டை உங்களால் எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு புல்லர் மாதிரி இருக்குது. அதை எடுத்தோன்னா ஹெட்ரெஸ்ட்டோடு அப்படி கீழே வந்துடுது. இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து ஒரு ஸ்டாப்பராக உங்களுக்கு யூஸ் ஆகுது. அப்படி எடுக்கும்போது இங்கே ஒரு 2 கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒய்டராக இருக்குது. 2 பேர் கம்ஃபர்டபுளாக அவங்க கை வச்சு லக்ஸூரியாக உட்காந்துக்கிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இதை நம்ம எடுத்த உடனே நம்ம பூட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ஓப்பனே வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. கையை விட்டு பின்னாடி பூட்டில் இருந்து நீங்கள் ஏதாவது எடுக்கணுன்னா கூட ரன்னிங் டைம்லேயே உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரொஃபைலே அங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 40-40-20 அப்படிங்கிற ப்ரொஃபைலில் இந்த சீட் வந்து இருக்குது. நீங்கள் ஃபோல்டு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 40 தனியாக, 40 தனியாக, 20 தனியாகவும் உங்களால் ஃபோல்டு பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த ஈவிட்டாராவை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஒரு ஹைவே தான். ஸோ ஹைவேல எப்படி இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அது போக இப்போ சிட்டிக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். இப்போ நான் ஈகோ மோடில் தான் போட்டிருக்கேன். ஈகோ மோடில் போட்டு ஜஸ்ட் ஒரு லான்ச் கொடுக்குறேன். பாருங்கள், ஃபுல் த்ராட்டில். ஸோ ரொம்ப ஒன்றும் வீல் ஸ்பின் நடக்கிற அளவுக்கோ, ரொம்ப நம்மளை அப்படி பின்னாடி சீட்டை பின்னாடி தள்ளுற அளவுக்கோ அந்த ஸ்டார்டிங்கில் இல்லை. பட் கொஞ்சம் அப்படி பிக்கப் ஆனதுக்கப்புறமா அப்படியே ஒரு நல்ல ஒரு பவர் டெலிவரி பண்ணுது. ஆக்சுவலி இந்த காரில் ஈகோ சூப்பராக இருக்குது. சிட்டிக்குள்ளே அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. நம்ம ஈவி ஓட்டுற ஒரு ஃபீலே இல்லை. ஏன்னா ரொம்ப வந்து ஜர்க்கியான ஒரு பவராக இல்லை. யூஸ்வலாக என்ன இருக்கும்னா, லைக் நீங்கள் ஒரு த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா விக்குன்னு பின்னாடி இழுக்கும், விட்டோன்னா பக்குன்னு உட்காரம். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் ரீஜன் மோடுமே ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் நம்ம வச்சுருக்கிறோம். அதனால் ஒரு ஈவி ஓட்டின ஃபீல் இல்லாமல் ஒரு ஐஸ் இன்ஜின் ஓட்டின ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக இந்த ஈகோ மோடில் கொடுக்குது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. செம்மையான கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஈகோவில் கிடைக்குது. இப்போ நான் ஸ்போர்ட்ஸில் போட்டு ஒரு அழுத்து உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன். இப்போ பைக்கில் வந்து நார்மலில் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு, 3 டிரைவ் மோடு இருக்குது. இப்போ பாருங்கள், வாய்ப்பே இல்லை. வண்டி சும்மா சீரிக்கிட்டு த்ராட்டில் லைட்டாக பெடலை வச்சாவே போதும். இங்கே பாருங்கள்,
ஐ இங்கே பாருங்க, ஓ மை காட், சும்மா வேற லெவலில் பவர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் கொடுக்குது. பட் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு பிரேக்லாம் இல்லை, டூ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஈகோ மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இந்த வண்டியில் இருக்குது. அப்போ பவர் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஒன்றும் அக்ரஸிவான பவர் அவங்க வந்து ஈக்கோவில் என்ன தேவையோ அது பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் கொடுக்குது நல்ல பவர், பட் அதெல்லாம் போட்டு ஓட்டணுங்கிற அவசியமே வந்து நமக்கு கிடையாது. யூஸ்வலாக மாருதி அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு வெஹிக்கிள் எப்படி இருக்கணுமோ அதை மட்டுமே இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி அவங்க வந்து ஒரு டாப் சேலில் வந்து இருக்காங்க. அது இந்த ஈவிலையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா ரேஞ்சு அவங்க சொல்கிறது அந்த 543 அப்படிங்கிறது 450ங்கிறது ரொம்ப அசால்ட்டாக இந்த 61 kWh பேட்டரி வந்து உங்களுக்கு எடுக்கும். இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற இதோட ரிவைல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டேயோட கிரெட்டா ஈவி நம்மளால் சொல்ல முடியும், அந்த 20 lakhsக்குள்ளே இருக்கிறது. அதே நேரத்தில் வின்சர் ப்ரோ நம்மளால் சொல்லலாம். அப்போ பேட்டரியோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இது இந்த கார்ஸோட ஹையர் கெப்பாசிட்டி இருக்கிறது, ஹையர் ரேஞ்ச் கொடுக்குற ஒரு கார். ரேஞ்சுமே இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ ரொம்ப பெருசாக ஒரு ட்ராப் வந்து நமக்கு தெரியல. ரொம்ப மாடரேட்டாக கரெக்டான ஒரு ரேஷியோவில் தான் நமக்கு அது வந்து டவுன் ஆகுது. அதனால் ரொம்ப ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாகவும் இது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த முயற்சி எப்படி ஐஸ் இன்ஜினில் மாருதி சுசுக்கிக்கு வந்து கை கொடுத்ததோ அது ஈவிக்கும் கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது நல்லா நம்ம கண் கூட வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். ஓகே ரைட். இப்போது அடுத்தது என்விஹெச் பற்றி நம்ம பேசலாம். என்விஹெச் வந்து டெஃபினட்டாக ரோட் நாய்ஸு, ஐ மீன் டயர் நாய்ஸ் வந்து நல்லாவே கேட்குது. அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். அந்த இன்சுலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி அதனால தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஈவி ஓட்டின ஃபீல் இல்லையோ அப்படின்னு தோணுது. ஆனால் ரொம்ப எவிடெண்ட்டாக வந்து நமக்கு உள்ளே கேட்குது. பட் வின் நாய்ஸ் எதுவும் வந்து உள்ளே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம வந்து 100ல் போனால் கூட அந்த உஸ்ஸுங்கிற சவுண்ட்லாம் எதுவுமே வந்து நமக்கு உள்ளே வரல. பட் ரோட் நாய்ஸு ரொம்ப ரொம்ப எவிடெண்ட்டாக கேட்குது. இப்போ நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம் அந்த சவுண்டு அந்த அளவுக்கு வந்து உள்ளே வருது. அடுத்தது பிரேக்கிங்கு ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. இது கொஞ்சம் மாருதி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். பிரேக்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ணலாம். ஒரு ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. ரிலீஸ் ஆகிறதும் அப்படியே ஸ்லோ மோஷனில் ரிலீஸ் ஆகுது. அதனால் ரொம்ப பிளான்டாக தான் நீங்கள் பிரேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்டேரிங்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக மாருதி இல்லையா ஐஸ் இன்ஜினில் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் ஸ்டேரிங்கில் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அந்த செல்ஃப் சென்டரிங் வந்து நடக்காது. அது போக ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்ப லைட்டராக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இந்த காரில் சிட்டிக்குள்ளே செம்ம ப்ரிசைஸாக இருக்குது ஸ்டேரிங்கு. நீங்கள் லைட்டாக டிஃப்ளெக்ஷன் கொடுத்தீங்கனாலுமே இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஒரு யூடர்ன் போட்டாலும் செல்ஃப் சென்டரிங்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்குது. நல்ல ஒரு ஹேண்ட்லிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் ஹைவேல நம்ம ஒரு 120ல் கிட்டத்தட்ட போகிறோம். ஸோ அப்போது இதுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இதில் இருக்குது. ஓகே, அதனால் ஸ்டேரிங்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க மாருதி. இப்போ ரியர் சீட்டில் வந்து உட்காந்துருக்குறோம், ஒரு டிரைவ் போயிட்டுருக்குறோம். இந்த ரியர் சீட் கம்ஃபோர்ட் இந்த டிரைவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வாக்கர் ஒன்றில் சொன்ன மாதிரி தான் இந்த சீட்டு வந்து கொஞ்சம் ரொம்பவே குட்டிங்க. கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் மாருதி. இன்னும் கொஞ்சமாக ஒரு ப்ராடராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, லைட்டாக லம்பருக்கு ஒரு ஹம்ப் மாதிரி கொடுத்து இன்னும் கொஞ்சம் சீட்டை அப்படி ஏற்றி இப்படி நம்ம உள்ளே போய் உட்கார்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும். ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் மேனேஜ் பண்ணி போக முடியும். அதுக்கு மேலேனா ஹைட் 6 ஃபீட்லாம் இருந்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஹெட்ரூமும் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது ஒரு ஹைவேல தான் போகிறோம். பட் இந்த ஒரு ஃப்ளைஓவரில் போகிறது ஒரு ஜர்க்கியான இப்படி ஒரு ஃபீலு. ஸோ அந்த விதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அந்த சாஃப்டான சஸ்பென்ஷன் நல்லா ஃபீல் ஆகுது. நமக்கு அந்த ரோடோட இம்பேக்ட் எதுவுமே வந்து உள்ளே இல்லை. பட் ஒரு அன்ஈவனில் ரோடில் போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அப்படி இப்படி நல்லாவே வந்து உலுக்கி எடுக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. பாடி ரோல் அப்படிங்கிற விஷயம் இப்போ நீங்கள் லேன் அவர் கட் பண்ணுற பார்க்கலாம் பாருங்கள். அந்த கட் பண்ணும்போது நமக்கு நல்லா அந்த ஃபீல் வந்து தெரியுது. அது மாதிரி ஒரு புல் கொடுத்தாரு அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ட்ரௌசினஸ் லைட்டாக தெரியுது. ஈகோ மோடில் தான் ஓட்டுறாரு. அப்படி இருந்துமே ஓங்கி அழுத்தினார்னா கண்டிப்பாக அந்த அப்படியே பிளட்டு தலைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அதுவும் ஸ்போர்ட்ஸ் மோட்லலாம் போட்டிங்கன்னா
வாய்ப்பே கிடையாது. அந்த அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக நீங்கள் தலை பாருங்க, ஐயோ அப்படியே ரோலர் கோஸ்டரோட ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நாட் அட் ஆல் அட்வைசபிள் ஸ்போர்ட்ஸ் மோடு இந்த காரில். நல்ல ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டு, இந்த சைட்லுமே வந்து ஒரு ஃபேப்ரிக்கில் தான் ஒரு குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ரியரோட கம்ஃபர்ட் எக்ஸப்ட் இந்த அண்டத்தை அப்படிங்கிற விஷயத்தை தவிர ஓரளவுக்கு எல்லாமே வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபுல் பிளாக்காக வந்து இருக்குது. அதனால் ஒரு சட்டிலான ஒரு ஃபீல் வந்து இந்த காருக்குள்ளே கிடைக்கிது. மேபி அதுவே ஒரு ஸ்போர்ட்டியான ஃபீல் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னும் கொஞ்சம் லைட் கலர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரூமியாக ஏரியாக இந்த கார் தெரியும். சன்ரூஃபோட ஐ மீன் அந்த மூன் ரூஃபோட பெனிஃபிட்ஸ் வந்து ரியர் சீட் வரைக்கும் பெருசாக இல்லை, அது அங்கே இருக்குது. பட் இந்த மூன் ரூஃபாக கொடுத்தது ஒரு நல்ல வரவேற்கணும். இன்ஃபேக்ட் நீங்கள் பனராமிக்காக கொடுத்தா கூட மூன் ரூஃபாக கொடுங்க. அது மேபி கவர்மெண்ட் வந்து ஒரு கம்பல்சரின்னு கூட கொண்டு வந்தாங்கன்னா விச் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.